அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. வருகின்ற 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற அந்த ஒரு அருமையான நாள் பிறக்கின்றது. பராபவ வருடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் அந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்குது. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை முன்னரே தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆண்டு எல்லோர் வாழ்க்கையிலும் நலம் உண்டாகி செல்வ வளம் பெருகி உடல் ஆரோக்கியத்துடன் அனைவரும் இருக்க வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொள்ளலாம். முதலிலே எப்பொழுதுமே ஒரு மாத பிறப்பு அப்படின்னாலே நம்ம மரபுகளில் பார்த்தோம் அப்படின்னா முன்னோர் வழிபாடு செய்கிறது, இஷ்ட தெய்வ வழிபாடு செய்கிறது, தான தர்மம் செய்கிறது அப்படிங்கிறத நிறைய வலியுறுத்தி கூறுவாங்க ஒவ்வொரு மாத பிறப்பிலும். இது குறிப்பாக ஒரு புது வருடம் நமக்கு பிறக்கிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டியது அப்படின்னம்னா தான தர்மம் அப்படின்னு சொல்கிறது. இதில் நம்ம அளவே பார்க்கக்கூடாது. நம்மளால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு தான தர்மங்களை செய்வது அந்த வருடம் முழுவதுமே உங்களை ரொம்பவே சந்தோஷமாக வைத்திருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இது நம்மளுடைய மரபுகளில் நம்ம செய்து கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா அதை மறுப்பதற்கில்லை. அதை தாண்டி பூஜை முறைகள் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம குலதெய்வ ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. கனி காணுதல் அப்படிங்கிற ஒரு பழக்கமும் உண்டு. உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கனி காணுதல் அப்படிங்கிறது அப்போ நம்ம 13ஆம் தேதி திங்கட்கிழமையே ஒரு தாம்பூலத்தில் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா உப்பு மஞ்சள் அது எப்போவுமே இருக்க மாதிரி சொல்லுவாங்க. நம்ம வைக்கிறதுனா பயறு வகைகள், பருப்பு வகைகள் நம்ம வீட்டில் இருக்கிறது எல்லாமே ஒரு சின்ன சின்ன டம்ளர்லேயோ அல்லது பவுல்லையோ போட்டு வச்சிடலாம். பழ வகைகள் அப்படிங்கிறது நமக்கு என்ன கிடைக்குதோ அந்த பழ வகைகளை எல்லாம் அங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மா, பலா, வாழை மூன்றுமே கிடைக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இப்போ இருக்கும். அதனால் நம்ம வாங்கி அந்த முக்கணிகளையும் அவ்விடத்திலே வைக்கலாம். அதுபோக நமக்கு என்ன பழங்கள் கிடைக்கிறதோ எல்லாத்தையும் வாங்கி அவ்விடத்திலே வைக்கலாம். கண்ணாடி ஒன்று, அதே போல் வீட்டில் நகைகள் இருக்குது அப்படின்னா அதை வைக்கலாம், பத்திரமா வைங்க. நகைகள் இருந்தால் வைக்கலாம், வெள்ளி காசு, இந்த மாதிரி நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அந்த விலை உயர்ந்த பொருட்களை அந்த கண்ணாடி முன்னாடி வைப்பது அது பல்கி பெருக வேண்டும் என்பதை குறிப்பதாக சொல்லுவாங்க. அது மாதிரி வச்சுட்டு ஒரு விளக்கேற்றி வைத்து விட்டு நாம் தூங்க செல்வோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். காலையில் எந்திரிச்சதுமே முதலிலே அந்த கண்ணாடியிலே நம் முகத்தை பார்க்க வேண்டும். அந்த கண்ணாடியிலே தெரிகின்ற அந்த நகை அல்லது அந்த பொருட்கள், உணவுப் பொருட்கள், தானியங்கள், பழ வகைகளை பார்ப்பது அப்படிங்கிறது மங்களத்தை உண்டாக்கக்கூடியது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது எல்லாம் வீட்டில் இருந்தால் தான் லக்ஷ்மி கடாட்சம், அந்த சந்தோஷத்தோடு கூடி. அதனால் அந்த கனி காணுதல் அப்படிங்கிறதும் சிறப்பான விஷயம். அன்றைய தினத்தில் செய்வது ரொம்ப மகிழ்ச்சியை உண்டாக்குவதோடு அந்த வருடத்தை மிகவும் வளமையாக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. சந்தோஷம் அப்படிங்கிறது வீட்டில் குடியிருக்கணும் அப்படின்னா அதற்கான கதவு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மனது எப்பொழுதுமே திறந்திருக்க வேண்டும். அப்படி திறந்த மனதுடன் இந்த பராபவ வருடத்தை வரவேற்போம். மனதிலே மட்டுமல்லாமல் இந்த ஊரிலே, உலகத்திலே மகிழ்ச்சி பொங்கி அனைவருமே சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொள்ளலாம். உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முன்னதாகவே தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.